ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரைடே ஈவினிங் ட்ரம்ப் அறிவித்த அந்த டேக்ஸ் ஆன் EU சொல்கிற விஷயந்தான் மார்க்கெட்டில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்டும் ஷேக் ஆச்சு, அண்ட் US ஃபியூச்சர்ஸும் டவுன் ஆச்சு. நம்ம SGX நிஃப்டியும் அன்றைக்கி வந்து டவுன் ஆனது தெரியும். இப்போ அதை பொறுத்து அன்னைக்கு நைட்டு US ஃபியூச்சர்ஸ் ஒரு மாதிரி ரெக்கவர் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் சின்ஸ் இந்த நியூஸ் வந்து எந்தளவு நாளைய மார்க்கெட்டுக்கு வந்து இம்பேக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம இந்த ஒரு விஷயம் வச்சு பார்த்துடலாம். இப்போது இஸ்ரேல் மார்க்கெட்டும் அண்ட் சவுதி மார்க்கெட்டும் ரன் ஆகிட்டு இருக்கு. இஸ்ரேல் மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து 3% டவுன் ஆகி தான் இறங்கி இப்போ ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. பட் சவுதி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகி அகெயின் இப்போது 1% அளவு விழுந்திருக்கு. நாளைக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்றது ஒவ்வொரு டேட்டா படியும் நம்ம முடிவு எடுக்கலாம். எஸ், ஃபஸ்ட்டு நம்ம வியாழக்கிழமை ஈவினிங்கே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம் வந்து நல்ல ரேலி ஆச்சு. ஸோ கான்ட்ராவாக நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் அடுத்த வாரத்துக்குன்னு சொன்னோம். பட் ஆனால் மார்க்கெட் அங்கேருந்தே ஒரு 250 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் ஒரு சூப்பரான ஒரு ரேலி, ஒன் சைட் டைரக்ஷன். அன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு சைடு தான் மார்க்கெட் வந்து டைரக்ஷன் பிடிக்கும், அதுவும் மேல் சைடு பிடிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்றதையும் நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா ப்ரீமியம் வந்து அதிகமாக பே பண்ணப்பட்டிருந்தது. டெஸ்பைட் மார்க்கெட் முந்தானத்து இறங்கினாலும், வியாழக்கிழமை எக்ஸ்பைரி அன்றைக்கி இறங்கினாலும் ப்ரீமியம் அதிகமாக பே பண்ணப்பட்டு ஒரு மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் சைடில் போகிற மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா, இது வந்து யூஷுவல் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஒரு நாள் இறங்குச்சு அப்படின்னா ஒரு நாள் வந்து ஏறுது ஏறுது. ஸோ இந்த மாதிரி விஷயமாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஒரு புஷ்டாக வந்து ஏன் ஃப்ரைடே கூட மார்க்கெட் இந்த அளவு ஏறுச்சுல, ஒரு புஷ்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸில் வந்து நம்பர்ஸ் இல்லை அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் எப்போது இந்த ஒன் சைடு இந்த பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸை உடச்சிதோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அழகாக 100 பாயிண்ட் மேலே ஏறி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் சொல்லலாம். கால் சைட் செல்லர்ஸ் ரொம்பவே பயந்துட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட் வந்து தான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் அன்றைக்கே விழுந்தது. அந்த மாதிரி விழுன்னு நினச்சி தான் ஒரு தடவை இறங்கிட்டு அகெயின் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா புல் பேக் ஆச்சு ஆஃப்டர் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும். ஸோ நம்ம மார்க்கெட் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரெசிலியண்ட்டாக இருந்தது. ஸோ கால் செல்லர்ஸ் வந்து வெளியே வந்தாங்க. இந்த மணி கால் செல்லர்ஸ் நிறைய பேர் வெளியே வந்தாங்க. ஓடிஎம்மில் ஸ்பைக்ஸு 50 ரூபா இருந்த சென்செக்ஸோடைய ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபாய்க்கு போன கதெல்லாம் நேற்று வந்து பார்க்க முடிஞ்சுது. இது கால் சைடில். ஓகேங்களா, ஏன்னா பயம் மேபி வந்து மார்க்கெட் இன்னும் மேலே போகலாம் அப்படின்றது வந்து கால் செல்லர்ஸ் வந்து பயந்தாங்க அப்படின்றது வெள்ளிக்கிழமை பரிச்சயமாக தெரிஞ்சுது. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நிஃப்டி ஒரு 400 பாயிண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடேவும் அதே 400 தான் இருந்தது, இப்போ அதே 400 தான். சென்செக்ஸ் 1000 இருந்தது, இப்போ 1040. அப்போ 40 ப்ரீமியம் வந்து டியூரிங் ஃப்ரைடே வந்து எதுவுமே டிகே இல்லைன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலாக ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இன்க்ரீஸ் ஆன ப்ரீமியம் எல்லாமே ஒன் சைடு கால் சைடில் இருக்கிற செல்லர்ஸோட பயம்தான், புட்டை வச்சு அமைக்கிட்டாங்க. ஓகேங்களா, பட் கால் செல்லர்ஸோடைய அந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியே ஆகலை. அதுதான் விஷயம். இங்கே வந்து நமக்கு 1000 தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கொஞ்சம் கம்மியாகலாம். லெட்ஸ் சி. அண்டு ஃப்ரைடே ஈவினிங் போட்ட ட்ரம்ப்போட அந்த ஒரு நியூஸ் தான் ரொம்ப ஃப்ளாஷான நியூஸு. ஜெர்மன் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இருந்த ஒரு ஹையிலேருந்து ஒரு 1000 பாயிண்ட் வரையும் விழுந்து அதில் ஒரு 600 பாயிண்ட் வந்து ரெக்கவர் ஆகி 1% டவுனில் அவன் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு, 1.5% டவுனில். பட் நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த டேட்டாஸ் வச்சு நம்ம மார்க்கெட் பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணாது அப்படின்றது தான். ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு அவன் பொசிஷன்லாம் கழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விழும் அப்படின்றது வந்து நினைக்கிறேன். இது நாளை ஏஷியா மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து தான் இருக்குது. கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து ஸ்பீடாக ரெக்கவர் ஆக வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அண்ட் இந்த ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது நேற்று மார்க்கெட் முடியும் போது 94 ஸ்டாக்ஸ் வந்து லாங்கில் இருக்குது, வெறும் 38 ஸ்டாக் தான் வந்து ஷார்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ லாங்கோட கை ரொம்ப அதிகமாக இருக்குது, அது கூட ஷார்ட் கவரிங்கோட கை. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து மார்க்கெட்டை வந்து இன்னும் ரெசிலியண்ட்டாக ஆக்கப்பட்டிருக்கு. வர வாரம் மந்த்லி எக்ஸ்பைரி வாரம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு வால்டலிட்டி இருக்கும். ஸோ ட்ரம்ப் வேறு கொளுத்தி போட்டாப்பில் இந்த விஷயத்தை. 1ஆம் தேதி அப்படின்றது ரொம்ப வாரம் அப்படிலாம் கிடையாது, இன்னொரு 7 நாளில் 1ஆம் தேதி வந்துடும் அப்படின்றதுனால ஸோ யூஎஸ் விக்ஸ்லேயும் வால்டலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆஸ் வெல் அஸ் எல்லா மார்க்கெட்லேயும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வர இருக்கிற நாட்களில் நியூஸ் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் வால்டலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த கண்ட்ரிக்கு யாருக்கு என்ன எப்போ டேரிஃப் இருக்கும் அப்படின்றது வந்து சொன்னாங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும்
வால்டைலாக இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த டேட்டா படி கண்டிப்பாக மார்க்கெட் வந்து லாங் சைட் தான் இருக்குது. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடியும் போது மார்க்கெட் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கால் சைட் தான் நல்லா நின்று இருக்காங்க அப்படின்றது இது மூலமாக தெரியுது. அண்ட் ஸ்ட்ராடல் பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸோடைய ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராடல் ஆக்சுவலாக ஃப்ரைடே மார்னிங் ஓப்பன் ஆகும்போது ஒரு 1000 ரூபாய்க்கு தான் அது ஓப்பன் ஆச்சு. பட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் டே மார்க்கெட் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். ஒரு நான் டைரக்ஷன் செல்லஸாக இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப வந்து மார்க்கெட் வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். ரொம்ப நேரமாகவே அது 1130 ரூபாய்க்கிட்ட தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப் ஈஓடி தான் அது வந்து 1040 ரூபாய்க்காக மாறி இருக்குது. பட் சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அன்றைக்கி ரொம்ப டஃப்னு சொல்லலாம். ஏன் த்ரூ அவுட் டே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரைஸு நேற்றோட விவேப்போட ப்ரைஸை விட அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு தான் வந்து அது கம்மியாக இருக்குது. அதனால தான் ப்ரீமியமும் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ விவேப்பை விட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி முடிஞ்சிருக்கு. பட் லெட்ஸ் see நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். அண்ட் ஆப்ஷன் செயினை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்செக்ஸ்க்கு பார்த்துடலாம். ஸோ சென்செக்ஸ்க்கு 81,800 அட் த மணி இருக்குது. நியராக வந்து பார்த்திங்கன்னா அதான் 1040 பாயிண்ட் இருக்குது. கம்ஃபோர்ட் ஐவி என்ன சொல்லுது அப்படின்னா இங்கேருந்து நெக்ஸ்ட் ஒரு 500 பாயிண்ட்டுக்குமே சேமாக தான் இருக்குது. மேலே போகிற மாதிரி தான் வந்து காட்டிக்கிட்டு இருக்குங்க. டுவோர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 82,600 வரையும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை அப்படின்றதுனால அப்சைடில் ஓப்பன் கிரவுண்டு. பட் இந்த நியூஸ் வந்தது இல்லை, அப்போ என்னவாகும் அப்படின்னா ஸோ புட் செல்லர்ஸ் எல்லாம் வெளியே வந்து தே ஆர் ட்ரைங் டு செல் இன் கால் ஆப்ஷன்ஸ். ஏன்னா கால் ஆப்ஷனில் அவ்வளோ ப்ரீமியம் இருக்குது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன்லாம் நான் பார்த்துருக்கேன். 81,500 ஜஸ்ட் முந்தானத்து வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாய்க்கு இருந்து அது 5 மடங்கு ஏறி இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவன் ஜஸ்ட்டு செல் பண்ணாலே போதும். நாளைக்கு அவங்க கால் ஆப்ஷனை செல் பண்ணி மார்க்கெட் ஒரு மாதிரி அது க்ரீனாகவே இருந்தாலும் மார்க்கெட்டை செல் பண்ணி ஒரு மாதிரி பயத்தை கொண்டு வந்து ஸ்லைட்டாக வந்து மார்க்கெட்டை வந்து இறக்குவாங்க. ஸ்லைட்டாக கூட இறக்கலாம், இல்லைனா நாளைக்கு ஏஷியா மார்க்கெட்ஸை பொறுத்து கேப் டவுன் கூட ஆகலாம். ஸோ இப்போ டேட்டா வரைக்கும் கால் சைடில் ஒரு புஷ் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து ஓஏ சேஞ்சாக இருக்கட்டும், இல்லைனா புட்டை அடித்து வச்சுருக்க விஷயமா இருக்கட்டும், அவங்க அந்த புட்டை வெளியே ஏற்றுற வரைக்கும் மார்க்கெட் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுருப்பாங்க. அவங்க ஒன்ஸ் வெளியேறிட்டு காலை செல் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா இறங்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது. சேம் கதை தான் வந்து நிஃப்டிக்கு. பட் நிஃப்டி ரொம்ப வந்து ஓவர் 24,800 700 அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா புட்டு ஹெவியாக செல் பண்ணியிருக்காங்க. யாரா அவன் அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் 12 மணிக்கு விழும், 1 மணிக்கு விழும், 2 மணிக்கு விழுன்னு பார்த்தேன், விழவே கிடையாது. ரொம்ப ஃபர்ம்லி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேட்டில் இருந்தது. ஈவன் கால் செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் கீப் ஆன் வெளியே தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து தெரியுது. ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி வேறு, 25,000 கால் ஆப்ஷன் கதறிக்கிட்டு இருந்தது த்ரூ அவுட் டே. ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப் முடியும் போது கூட 146 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. பட் அந்த ப்ரீமியம் 200 ரூபாய்க்கு போயிருந்தது. இது முந்தானத்து இந்த ப்ரீமியம் எவ்வளோ தெரியுங்களா இருந்தது? 50 ரூபாய்க்கு இருந்தது. 50 ரூபாலேருந்து 200ன்னு சொல்லும்போது 4 மடங்கு ஒரே டைமில் ஏறி இருக்குது அப்படின்றதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 25,000 கால் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆக்சுவலாக வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் கணக்கு. பார்க்கலாம். பட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அகைன் கோட்டை அழிக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. சின்ஸ் வந்து நேற்று எழுதியிருந்தாங்க கம்ஃபர்டபுள் ஐவி கூட மேலே போகும் அப்படின்னு நினச்சா கூட இந்த நியூஸ் வந்து போஸ்ட் மார்க்கெட்டுக்கு அப்புறம் வந்ததுனால மார்க்கெட் மேபி திரும்பலாம். ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி முடியும் போது ஒரு 42 பாயிண்ட்டில் முடிஞ்சிருக்கு. பட் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 180லேருந்து 200 பாயிண்ட் வரைக்கும் டவுன் ஆச்சு. நாளைக்கு மேபி இந்த 200 பாயிண்ட்டு நமக்கு டியூரிங் ட்ரேடிங் ஹவரில் இறங்கினாலும் சொல்கிறது கிடையாது. பார்க்கலாம். ஏன்னா நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றது. அண்ட் எஃப்ஐ ஆக்டிவிட்டி இதை பார்க்கும்போது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா த்ரூ அவுட் டே மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலும் நம்பர்ஸ் பெருசாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் ஒரு பெரிய நம்பர் வந்திருக்கணும். டெஸ்பைட் 243 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது அப்படின்னா ஒரு 2,400 கோடிக்காவது அவன் வாங்கியிருக்கணும். பட் வாங்காதது ஏன் அப்படின்றது தெரியல. மேபி இது ஒரு நல்ல காரணம் மார்க்கெட் மேபி இறங்குறதுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நல்லா இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மொதல் விஷயம் இந்த செக்லிஸ்ட்டில் நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லிடலாம். ஃப்ரைடே ஈவினிங் நமக்கு அப்டேட் ஆன விஷயம் டேரிஃப் விஷயம் மட்டும் கிடையாது. யூஸ்வலாக 6 மணிக்கு நம்ம டைமில் இந்த USDFX ரிசர்வ் எவ்வளோ இந்தியாவில் இருக்குது அப்படின்றது வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. 690 இருந்த அந்த ஃபாரின் ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா 690 பில்லியன்லேருந்து இப்போது 685 பில்லியனுக்கு மாறி இருக்குது. விச் மீன்ஸ் இது வந்து 5 பில்லியன் நம்ம நாட்டிலேருந்து வெளியே போயிருக்கு அப்படின்றத சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் மட்டும் ஒரு 10,000 கோடிக்கு எஃப்ஐ செல் பண்ணியிருந்தான். மேபி அவனும் இருக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அதர் வழியில் வந்து நம்ம இங்கேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற விஷயத்தில் ஏதாவது வந்து டெஃபிஷியட் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் 5 பில்லியன் அப்படின்றது வந்து அதிகம். இது வந்து ஒரு சின்ன ஒரு பிளாக் மார்க்காக கூட எடுத்துக்கலாம். ஃப்ளாஷ் பாயிண்டில் இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட்டாக வந்து பார்த்திங்கன்னா இறங்கி முடிஞ்சிருக்கு.
ஸோ நிஃப்டி ஸ்ட்ராடல் ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்னது 400 பாயிண்ட் வச்சிருக்கு. சென்செக்ஸ் வந்து ஒரு 1040 பாயிண்ட் வச்சிருக்கு. ஸ்கியூ பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் டு அப்சைட் நல்ல ஒரு கம்பீரமாக இருக்குது. மார்க்கெட் மேபி மேலே போகிற மாதிரி தான் நேற்று போர்ஷன் பில்ட் பண்ணாங்க அப்படின்றது வந்து இந்த ஸ்கியூ நமக்கு சொல்லுது. டெக்னிக்கல்ஸை லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துக்கங்க அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை எடுத்துக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு அகைன் வந்து கால் சைடில் உடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணியிருக்கு ஃப்ரைடே. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் விஷயத்தில் ஃபியூச்சர்ஸ்க்கான விஷயம் பார்க்கும்போது நிஃப்டி 1% ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது அண்ட் இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் மார்க்கெட் மேபி வந்து சின்னதாக டேர்ன் ஆகலாம் அப்படின்றது இந்த பாயிண்ட் மூலமாக தெரியுது. சின்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மந்த் எண்டு எக்ஸ்பைரி வந்தாச்சு அப்படின்றதுனால ஃபியூச்சர்ஸான அந்த ரியலபிலிட்டி கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் இந்த டேட்டா எல்லாமே மே மந்த் டேட்டா, அதனால் ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு 0.8% ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஷேட் ஆயிருக்கு அண்ட் இந்த பாயிண்ட்டும் ஷேட் ஆயிருக்கு. மிட் கேப் நிஃப்டி 0.8% ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது, பட் இந்த பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. மேபி ஃபியூச்சர்ஸில் அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மார்க்கெட் மேலே போகாது அப்படின்றது இது மூலமாக தெரியுது. பட் பிசிஆர் பார்க்கும்போது ஆப்ஷனில் அவங்க பண்ணியிருக்க கதை வேறு, ரொம்ப அதிகமாக புட்டை வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நல்ல விஷயமாக பார்க்கலாம் கம்பேர்ட் டு எஸ்டர்டே. அண்டு நேற்று மார்க்கெட் ஏறவே நிறைய புட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் டில் ஒரு 3:30 வரைக்குமே இருந்தது, நல்ல விஷயமாக வந்து நான் பார்க்குறேன். அண்ட் குளோபல் மார்க்கெட் பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு நேற்று. அண்ட் ட்ரம்ப் சொன்ன அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு சொன்ன டேரிஃப் அப்டேட் தான் ஜூன் 1 டேரிஃப் வந்து இருக்கும் அப்படின்றது சொன்னதும் மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு. லெட்ஸ் இதோட ஃபர்தர் அப்டேட்ஸ் வரும்போது மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணோம். ஸோ ரொம்ப நல்ல எமர்ஜிங் மார்க்கெட் யூரோப்பியனில் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜெர்மன் மார்க்கெட்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மார்க்கெட் நேற்று ஹைலேருந்து 1000 பாயிண்ட் விழுந்தது, அங்கேருந்து ஒரு 650 பாயிண்ட் ரெக்கவர் ஆச்சு எண்ட் ஆஃப் இஓடியில். நாளைக்கு காலையில் தெரிஞ்சிடுங்க. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நல்ல ரெக்கவர் ஆச்சு, அகெயின் இஓடி வந்து இறங்குச்சு அவங்க டைம் முடியும் போது பார்க்கலாம். நாளைக்கு மார்னிங் ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஓப்பன் பண்ணும்போதும் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் பண்ணும்போதும் ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி நாளைக்கு மார்க்கெட் இருக்கும் அப்படின்ட்டு. பட் இந்த ஒரு டேரிஃப் நியூஸ்னால் நம்ம மார்க்கெட்டுக்கு நாளைக்கு ஜர்க் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக வந்து இனிஷியலாக இருக்காது. ஏன்னா நம்ம மார்க்கெட் அதுக்கு தயாரே ஆகலை. அப்போ தயாராகலை அப்படின்னா அவன் ஃபஸ்ட்டு தயார் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லாங் சைடு இருக்க பொசிஷனை கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும். அந்த ட்ரிம் பண்ணுறதை நாளைக்கு யாராவது ஆப்போசிட்டில் எடுத்திருக்கோம் அப்படின்னா தயவு செஞ்சு அதை ட்ரிம் பண்ணிக்கோங்க காலையிலே. அது வந்து நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாளைக்கு அவங்க டைம் கொடுப்பாங்க, அரை மணி நேரம் ஆகும். ஏன்னா நேற்று வந்து ஹெவியாக வந்து ஒரு லாங் சைடில் பில்டப் பண்ண பொசிஷனு ஒரு நியூஸ்னால அவன் வந்து லாஸ் பண்ண விட மாட்டாங்க. அவன் வந்து ட்ரிம் பண்ணுவான், ஹெச் பண்ணுவான், அகெயின்ஸ்டாக பொசிஷன் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அது எல்லாம் இஃப் இன் டைம் உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா நீங்களும் பண்ணுங்கள் அப்படின்றது தான். யூஎஸ் விக்ஸ் வந்து 10% மேலே ஏறி இருக்குது த்ரூ அவுட் டே. நேற்று அது 25% மேலாம் ஏறும்போதே ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு வர வாரம் மார்க்கெட்டில் இந்த டேரிஃபை வச்சு ஒரு கேம் இருக்கும் அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. கன்க்ளூஷன் பார்க்கும்போது நம்ம டேட்டா ஃப்ரைடே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பட் குளோபல் மார்க்கெட்டோடைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டை மேபி ட்ராக் பண்ணலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுதுங்க. ஸோ நாளைக்கு ஏஷியா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கிளியராக ஒரு பிக்சர் தெரியும், அதை செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் ஒன்று பண்ணிடுங்க. இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேடை எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.